மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.23 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 2x + 3, g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 - 2x, h ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் g ஆஃப் h ஈக்குவல் எஃப் ஆஃப் g ஆஃப் h. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். எல்ஹெச்எஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் g ஆஃப் h. அப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும், ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிப்போமா? அப்போ ஜி ஆஃப் ஹெச் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாமா? அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x. இப்போ 3x சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எப்படி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்போ இந்த ஜி எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 1 - 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 3x. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 - 2 இன்டூ 3x. சிம்பிளிஃபை பண்ணால் 1 - 6x. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ 1 - 6x இருக்கா, அப்படியே எழுதிக்க. அப்போ என்ன வரும், 2 இன்டூ 1 - 6x + 3. ரைட்டுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க. 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -12x + 3. சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 12x. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே போல் ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் ஜி கொடுத்துருக்கானா? அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 1 - 2x. இப்போ 1 - 2x சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ 2 இன்டூ 1 - 2x + 3. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 2 - 4x + 3. சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 4x. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி. ஹெச்சோட வேல்யூ என்ன, 3x. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 4 இன்டூ 3x. சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 12x. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் பண்ணிட்டோம். சம் புரியுதா?